ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மேட்ரிக்ஸ் மல்டிபிகேஷன் கால்குலேட்டர் யூஸ் பண்ணி 2 மேட்ரிக்ஸை எப்படி மல்டிப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். நம்ம அதுக்காக இன்னைக்கு 2 2x2 மேட்ரிக்ஸ் நம்ம எடுத்திருக்கிறோம். அதை மேனுவலாக கால்குலேட் பண்ணும்போது நமக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கி. இதே ஆன்சரை கால்குலேட்டர் எப்படி கொண்டு வரலாம், எப்படி மல்டிப்ளை பண்ணலாம்னு பார்க்குறோம். உங்களுக்கு எக்ஸாம்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், டைமும் கொஞ்சம் சேவ் ஆகும். சரி, ஃபஸ்ட்டு கால்குலேட்டர் நீங்கள் ஆன் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு பக்கத்தில் மோடு இருக்கா, ஆன் பக்கத்தில் மோடுன்னு ஒரு கீ இருக்கா. ஸோ இதை ப்ரெஸ் பண்ணுங்கள். அகைன் ஒன் டைம் ப்ரெஸ் பண்ணுங்கள். அகைன் ஒன் டைம் ப்ரெஸ் பண்ணுங்கள். 3 டைம்ஸ் ப்ரெஸ் பண்ணால் இதில் மேட்னு வரும். மேட்னா மேக்டிஸ். அதுக்கு கரஸ்பாண்டிங்காக 2 இருக்கா, அப்போ 2 ப்ரெஸ் பண்ணிக்கிடுங்க. ஓகேவா. ஸோ இப்போ மேக்டிஸ் ஆன் ஆகிட்டு. ஸோ இதுக்கப்புறம் என்ன செய்யணும், இந்த ஆல்ஃபா இருக்கு, இந்த ஷிஃப்ட் இருக்கா, அந்த ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணி இந்த 4 இது மேக்டிஸ் 4 ப்ரெஸ் பண்ணால் இங்கே டைமென்ஷன் 1 டைம் பக்கத்தில் 1 இருக்கா. ஸோ 1 ப்ரெஸ் பண்ணிக்கிடுங்க. இப்போ நமக்கு எத்தனை மேட்ரிக்ஸை நம்ம இன்புட் பண்ண போகிறோம், அதாவது உள்ளிட போகிறோம்னு கேட்குது. மேட்ரிக்ஸ் ஏ, மேட்ரிக்ஸ் பி, மேட்ரிக்ஸ் சி, ஒரு 3 மேட்ரிக்ஸ் செஞ்சலாம் நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இதில் நம்ம எடுத்துக்கக்கூடியது மேட்ரிக்ஸ் ஏவும் மேட்ரிக்ஸ் பியும் தான் நம்ம இதில் எடுத்துருக்கிறோம். அதனால் மேட்ரிக்ஸ் முதல்ல ஏவோட வேல்யூஸ் எல்லாம் உள்ளே கொடுத்துட்டு அடுத்து பியோட வேல்யூஸை கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு ஏவை கிளிக் பண்ணிக்கிடும், செலக்ட் பண்ணிக்கிடும். 1 ப்ரெஸ் பண்ணால் ஏ செலக்ட் ஆயிரும். ஸோ மேட்ரிக்ஸ் ஏங்கிறது என்ன டைமென்ஷன் கேட்குது. இப்போ பார்த்தீங்கன்னா 2x2 மேட்ரிக்ஸ் 2x2 2 2 நிறை விடுவாங்க, நிரல் நிறையும்பாங்க, ரோ அண்ட் காலம்பாங்க. அப்போ மேட்ரிக்ஸ் m cross n. அப்போ 2 போட்டு தென் ஈக்குவல் டு கொடுத்து மறுபடியும் 2 கொடுத்து அந்த ஈக்குவல் டு கொடுத்தா ஸோ மேட்ரிக்ஸ் 2x2 ஃபிட் ஆகிட்டு. இப்போ வேல்யூஸ் கேட்க A11 ஒன்றுனா ஃபஸ்ட்டு ரோ ஃபஸ்ட்டு காலம் 11. அப்போ ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலம் 1 தானே. அப்போ 1 தென் ஈக்குவல் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அடுத்து ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலம் என்ன கேட்க. அப்போ ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலம் 2. அப்போ 2 ப்ரெஸ் பண்ணி ஈக்குவல் பண்ணிவிட்டு அடுத்து செகண்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம் என்னென்னு கேட்கு. அப்போ 3 ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஈக்குவல் பண்ணிட்டு அடுத்து செகண்ட் ரோ செகண்ட் காலம் என்னென்னு கேட்குது. தென் 4 ப்ரெஸ் பண்ணிட்டு ஈக்குவல் பண்ணால் ஸோ மேட்ரிக்ஸ் ஏ என்னது உங்களுக்கு வேல்யூஸ் எல்லாம் உள்ளே கொடுத்தாச்சு. ஸோ அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா மேட்ரிக்ஸ் பிஏ. அதுக்கு மறுபடியும் ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணி 4 ப்ரெஸ் பண்ணி இந்த டைமென்ஷன் 1 ப்ரெஸ் பண்ணி ஸோ இப்போ மேட்ரிக்ஸ் 1க்கு நம்ம கொடுத்துட்டோம். தென் மேட்ரிக்ஸ் 2க்கு நம்ம வேல்யூஸ் அப்ளை பண்ண போகிறோம். அப்போது இந்த 2 ப்ரெஸ் பண்ணால் மேட்ரிக்ஸ் பி கேட்கு. மேட்ரிக்ஸ் பி என்ன டைமென்ஷன் கேட்கு, அதுவும் நமக்கு 2x2 தான். அப்போ 2 ஈக்குவல் டு இப்போது மேட்ரிக்ஸ் பியில் ஃபஸ்ட்டு ரோ ஃபஸ்ட்டு காலம் என்னென்னு கேட்கு. அப்போ 5 ஈக்குவல் அடுத்து ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலம் என்னென்னு கேட்குறாங்க 6 ஈக்குவல் அடுத்து செகண்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம் என்னென்னு கேட்குறாங்க 7 தென் ஈக்குவல் அடுத்து 8 கேட்குறாங்கல்ல. இப்போ 8 செகண்ட் ரோ செகண்ட் காலம் 8 ஈக்குவல். ஸோ மேட்ரிக்ஸ் பியும் உங்களுக்கு இல்லை இன்புட் ஆகிட்டு. இப்போ இந்த 2 மேட்ரிக்ஸை எப்படி மல்டிப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஆன் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கிடுங்க. சரி, இப்போது உங்களுக்கு மேட்ரிக்ஸை நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். அடுத்து ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணி 4 ப்ரெஸ் பண்ணால் மறுபடியும் இதான் வரும். இதில் இதுக்கு முன்னாடி டைமென்ஷன் 1 கிளிக் பண்ணோம். இப்போ அங்கே வேண்டாம், மேட்ரிக்ஸ் 3ன்னு இருக்கா, 3 ப்ரெஸ் பண்ணிக்கிடுங்க. நம்ம இப்போ எதெல்லாம் மல்டிப்ளை பண்ணணும், மேட்ரிக்ஸ் ஏவும் மேட்ரிக்ஸ் பியும் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ மேட்ரிக்ஸ் ஏனா 1 ப்ரெஸ் பண்ணால் மேட்ரிக்ஸ் ஏ இண்டு அடுத்து மேட்ரிக்ஸ் பி தானே. மறுபடியும் ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணி 4 ப்ரெஸ் பண்ணி அண்டு மேட்ரிக்ஸுக்கு நேராக 3 இருக்கா, 3 ப்ரெஸ் பண்ணி மேட்ரிக்ஸ் பி எடுப்போம் 2. அப்போ 2 ப்ரெஸ் பண்ணால் மேட்ரிக்ஸ் ஏ இண்டு மேட்ரிக்ஸ் பி அப்படின்னு கிடச்சிட்டா. இப்போ ஈக்குவல் பண்ணிங்கன்னா ஈக்குவல் அப்படின்னு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா 1 1 அதாவது ஃபஸ்ட்டு ரோ ஃபஸ்ட்டு காலம் ஆன்சரில் 19 வருது. 19 இருக்கா, ரைட், ஓகே. தென் ஈக்குவல் பண்ணிங்கன்னா ஸோ அடுத்து இந்த ப்ரெஸ் பண்ணுங்கள், இந்த இடத்துல ஏரோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா 22ன்னு கிடைக்கி. அப்போ ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலம் 22 வந்துட்டா. அடுத்து மறுபடியும் இந்த ஏரோ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா 43. அப்போ செகண்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம் 43 வந்துட்டா. அடுத்து இந்த சைடு ப்ரெஸ் பண்ணுங்கள், மறுபடியும் அகைன் ப்ரெஸ் பண்ணால் 50 வருது. ஸோ நமக்கு செகண்ட் ரோ செகண்ட் காலம் 50 வந்துட்டா. ரைட், இதுதான் நமக்கு ஆன்சர். ஓகே, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே போல் தான் 3x3 மேட்ரிக்ஸும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, தேங்க்யூ.